துல்லியமாக கணித்த அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் கொஞ்சம் அட்ராக்டாக வரும். ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க, அதை தாண்டி துல்லியமாக கணித்த அப்படின்னோடனே எங்களுக்கும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. 2 பேருக்குமே திருமணம் தொடர்பாக அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 100% இன்னைக்கு இப்போ டைம் எவ்வளோண்ணே? 4:30 பிறந்தது அந்த டேட் சொன்னோம் இல்லையா, அந்த டேட்லேருந்து இப்போ இந்த 4:30 வரைக்கும் திருமணம் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை இந்த நண்பனுக்கு. ஓகே, இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க? கன்ஃபார்ம். நான் சொல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னதில் கிட்டத்தட்ட 50% ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். தவறுகள் நடந்திருக்குமோ, கணிக்கப்பட்டதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணலையான்னு கேட்குறேன். சார், உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? இந்த நபரை நான் சந்திக்க தயார், இவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோட்டோ காமிங்க. அப்படி காமிச்சா இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம். என்னுடைய அனுபவ பிரகாரம் இந்த காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. இது யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, இவருக்கு திருமண மேடைக்கு இதுவரை அனுப்பப்படவில்லை. எனக்கு இந்த திரும்ப கேட்டால் பிடிக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க. அப்படிலாம் இருந்தால் எனக்கு இன்டர்வியூவே தேவையில்லைங்க. அப்படிலாம் வேண்டியதே இல்லைங்க. நான் நிறைய கஸ்டமர் பார்த்தாச்சு. நான் நீங்கள் இந்த இன்டர்வியூ போட்டாலும் சரி போடலன்னாலும் சரி, இந்த பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பிரபலங்கள் பாராட்டும் துல்லியமாக கணிக்கும் ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ் அவர்களை நீங்கள் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக ஆக்டர் எஸ்வி சேகர் சாரோட ஒரு ட்வீட் பார்த்தேன். அந்த ட்விட்டரில் துல்லியமாக கணிக்கிறதுல இந்த ஜோதிடரை அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட பெயர் போட்டு ஒரு பாராட்டை தெரிவிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசின விஷயம் அப்படின்னா நெல்லை வசந்தன் ஐயா. அவர் ஜோதிட ஜாம்பவான், அதனால எல்லாருமே சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா அவர் பரிந்துரைத்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் அப்படின்னா உங்களோட பெயர் தான் சொல்லியிருக்காரு. அதில் இந்த துல்லியமாக கணித்த அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் கொஞ்சம் அட்ராக்டாக வரும். ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க, அதை தாண்டி துல்லியமாக கணித்த அப்படின்னோடனே எங்களுக்கும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணேன். இல்லை, உண்மையாகவே உங்களுடைய சேனலில் நிறைய பார்த்துருக்கேன். எத்தனையோ சேனலில் பண்ணியிருக்கோம், டிவி சேனல்ஸில் இதெல்லாம். பட் பக்தி கஃபேயில் பண்ணுறது சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பரிசோதனையாக நினச்சிக்க வேணாம். ஒரு 2 ஜாதகம் என்கிட்ட இருக்குது. ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். அவங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறத வச்சு அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக சொல்லுவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம ஆஃபீஸ் பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவர், உங்களுக்கு தான் தெரியுமே, பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க எவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏங்க சார் இன்னைக்கு வரலையா? அவர் லேப்டாப் பற்றி மட்டும்தாங்க பார்த்து சொல்லுவார் அப்படின்னு. அதுக்கு எனக்கு என்னைக்காவது ஒரு சவால், ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? கொடுக்குற பேப்பரை வச்சு மட்டும் யோசிச்சு. ஏன்னா லேப்டாப் நம்ம ஸ்பீடுக்காக பண்ணிக்கிறோம், டைமு சேவிங். ஆனால் அதில் பலன்கள் வரப்போகிறதில்ல. அப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஜோதிடர். நிச்சயமா. ஸோ நான் பேப்பரை பார்த்தே சொல்கிறேன். ஒரு ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் வச்சுருக்கேன். அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களோட நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதனால் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஜாதகம் இருக்குமோ? இல்லை, என்னோட ஜாதகம் இல்லை. இருந்தால் நான் சொல்லிவிடுவேன். ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனலான விஷயங்களை நான் இதில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டானுங்கிறத நான் டிக் பண்ணுறதுக்காக தான். வியூவர்ஸுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நபர்கள் தான். இதை சார்ட்டை காட்ட போகிறதில்ல, ஜாதகத்தை வச்சு கேட்க போகிறோம். அதில் எந்த அளவுக்கு துல்லியமாக இதில் உள்ள விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அது துல்லியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க சார், 2 ஜாதகம் இருக்குது. இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம். நம்ம பார்க்குற மெத்தட் என்னங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம பார்க்குற மெத்தட் சுகர் நாடின்னு ஒரு மெத்தட், சுகர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் நாடி மெத்தட். இந்த சுகர் நாடி மெத்தடில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஜாதகம் எழுதணும், கணிக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும் மினிமம்? இப்போ இந்த சிஸ்டம் மொபைல் மூலமாக அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜோதிடர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு 1 hour 2 hour வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். இந்த சுகர் நாடியில் 3 நிமிடத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆகும், ஆகாது, நடக்கும், நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துடலாம். முதல்ல ஆண் ஜாதகம் போகலாமா, பெண் ஜாதகம் போகலாம்? ரெண்டுத்தையுமே சேர்த்தே பார்க்கணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வி இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன், அந்த ஜாதகத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி மாற்றி போகலாம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, மேக்ஸு, சயின்ஸு, பயாலஜிக்கு ஒரே டெஸ்ட் வச்ச மாதிரி இருக்குது. இதை 3 தடவை சொல்லியிருக்கீங்க இந்த இன்டர்வியூவில். துல்லியமான இந்த துல்லியமாக அப்படிங்கிற வார்த்தை இப்போ கொஞ்சம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லா ஜோதிடருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுனால வா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகம் வாங்கும்போதும் ஒரு பயம் இருக்கும். என்ன கேட்க போகிறாரோ, என்னெல்லாம் கேள்வி கேட்க. எப்படியா இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் என்ன சொல்லுதோ அதானே நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 பாயிண்ட் படித்து வச்சுருப்பீங்க. நீங்கள் கேட்கும்போது அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகப்படுத்தி, அதுவும் சபை முன்னாடி நிறுத்திருக்கீங்க.
இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா இப்படி இல்லாமல் சோதிப்பாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, போய் நான் உங்களை சோதிக்கல, அந்த துல்லியத்தை நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறோமே கண்டிப்பாக தான் கொடுத்துருக்கேன். பரிசோதிக்க கூட டெஃபினட்டாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு பெருமைப்படுறேன். இதை எப்படி சொல்ல போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜாதகம் உயிரோடு இருக்காரா, இவர் என்ன பண்ணுறாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கிறேன் நான். அதாவது ஒரு துணிச்சலான சவால். நம்ம ஒரு துறையில் இருக்கோம், பார்க்கலாமா, ஒரு நாள் முதல்வராக இருந்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு துணிச்சலாக கேட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி ஒரு சவாலை பார்ப்போம். ஒவ்வொரு விஷயங்களாக நான் கேட்டுறேன், அது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம எல்லா ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு ஃபைனலில் நான் சொல்கிறேன் அது சரியா இருக்கா தவறா இருக்கான்னு. ஒன்றுக்கும் சொல்லாமல் நான் ஃபைனலில் சொல்லிடுறேன். இப்போ படிப்பு சம்மந்தமாக இந்த ஆண் பெண் இந்த 2 ஜாதகத்துக்கும் இவங்க என்ன படிச்சிருப்பாங்க, ஏதாவது டிகிரி எதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை படிப்பு இல்லாமல் இருந்திருக்குமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சோதனை, இந்த கேள்வி பதிலில் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லிடலாம். 5/1/1955 நைட்டு பிறந்திருக்கார், சுவாதி நட்சத்திரம். இது இந்த ஜாதகம். ஏன்னா இது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, எதை வச்சு சொன்னாருன்னு கேட்பீங்க. ஸோ தெர் இஸ் a lot of chances. ஸோ அதனால் இது பையனோடது. பொண்ணோடது வேணும்னாலும் சொல்லிடுறேன். 4th July 10:20 PM ரியல் டீட்டெயில். இது உங்ககிட்டையும் இருக்குது, நீங்களும் லேப்டாப் போட்டுக்கலாம், நம்மளை கேட்குறவங்களும் கேள்வி கேட்கலாம். ரைட், ஓகே, ப்ரொசீட் சார். இவங்களோட படிப்பு என்ன படிச்சிருப்பாங்க 2 பேர்களும்? சார் உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா ஏற்கனவே? இல்லை, எனக்கும் ஜோதிடத்துக்கும் அதாவது உண்மையாகவே கல்வி கண் போன்றதுங்கிறான். ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் என்கிட்ட பேர் வைக்க வந்தார். பேர் வைக்க வந்திருக்கார், குழந்தை பிறந்துட்டு பேர் சார் நான் லவ் மேரேஜ் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்டேன், இப்போ தாங்க பேரே வச்சிருக்கு அப்படின்னு. அதில் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஜாதகத்தை கொடுத்தோடனே சார் நான் என்ன படிச்சிருக்கேன் வரணும் இல்லை, நான் என்ன படிச்சிருக்கேன்னு பாருங்கன்னா அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு சல்யூட். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணுங்கிறான், பதில் சொல்கிறதுக்கு ஞானம் வேணுமா வேணாமா ரெண்டாவது. அற்புதமான கேள்வி. முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் என்ன படிச்சிருக்கேன். அது உண்மையாகவே வெரி குட் கொஸ்டின். நன்றி. இந்த ஆண் ஜாதகத்தில் நம்ம முறைப்படி உண்மையாகவே எப்படி நாங்கள் பார்ப்போம், எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரியன் புதன் சேர்ந்துருக்கு. பொதுவாக சூரியன் புதன் சேர்ந்தால் நிபுண யோகம்னு பேர். நிபுணர்னா யார் அப்படின்னா என்ஜினியர், ஒரு துறையில் மேலே இருக்கிறவங்க, ஒரு குவாலிட்டி என்ஜினியர். அப்படி என்ஜினியரிங் படிப்பு, அதாவது 3 வருஷம் படிக்கிறது வேற, 4 வருஷம் படிக்கிறது. அந்த 4 வருஷம் படிக்கிற கோர்ஸ் படிச்சிருப்பாரு. அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான, அதுலேயும் ஐடி சம்பந்தமான அந்த மாதிரி துறைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் புதன் நிபுணத்துவம் பெற்று சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. அட்வான்ஸ்ட் எஜுகேஷன்ஸ், அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக படிச்சிருப்பார். பெண் ஜாதகம், பெண் ஜாதகத்தில் கும்பலக்னங்க, கும்பலக்னத்துக்கு சுக்கிரன், அவர் போய் புதன் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே ஐடி, பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கூட சூரியன் இருக்கிறனால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாங்க. கூட இன்னொரு செவ்வாய்ங்கிற கிரகமும் இருக்குது. ஸோ அதனால் அடிஷ்னல் கல்வி, ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். மேக்ஸிமம் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இவங்களுக்கும் பாருங்கள் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இவங்களும் பிஇ படிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு பிஇ படிச்சிருக்கணும், ஒரு பிடெக் ஐடி அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான். பெரும்பாலும் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு தான், அதுலேயும் ஐடி பேஸ்டு தான், அதுலேயும் விஷுவல் பேஸ்டு தான். வேலை சம்மந்தமாக பார்ப்போம். என்ன மாதிரியான வேலைகளில் அவங்க இருந்திருக்கலாம், இல்லை இப்போ இருக்கலாம், ஃபியூச்சர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இருந்ததும் தற்போது இருக்கிறதும். வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, எப்படி ஆர்டராக வர்றீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படிப்பு சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி வேலை. ஆண் ஜாதகம், ஆண் ஜாதகத்தில் பொதுவாகவே வேலை அப்படின்னு கேட்டால் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் வேலை. இவருக்கு 10ஆம் அதிபதி புதன், அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னீங்கனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா அது குரு வீட்டில் இருக்கார். பொதுவாகவே இவர் என்ன மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போயிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன் அப்படின்னு புதன் வந்துட்டாலேங்க கம்யூனிகேஷன். புதன் அப்படின்னா ஐடி, கம்யூனிகேஷன், அப்புறம் இந்த சினிமா சம்மந்தப்பட்டது, ஸ்டுடியோ சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் பூராமே இந்த புதன் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் மீடியா டிபார்ட்மெண்ட்லேயும் தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஆண் ஜாதகம். பெண் ஜாதகம், இந்த பெண் பாப்பா என்ன பண்ணுறாங்க, கும்பலக்னம் 10 குடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்குது, அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷனுங்க. இப்போ யூடியூப்னு சொல்லாத ஒரு நாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறது 1.5 வயசு பிள்ளையிலேருந்து யூடியூப் போட்டு கூட அப்போ தான் அழுகாமல் இருக்கேன். அந்த யூடியூப்புங்கிறது ஒரு பாவகம் வேணுமா இல்லையா? அப்பான்னா 9, அம்மானா 4. இந்த யூடியூபுக்கு ஒரு பாவகம். சில பேர் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் யூடியூப்பில் பிரபலம் ஆகுறாங்க. யூடியூப் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக கிரகம் அந்த 3ஆம் இடத்த பாவகம் தான். இந்த பொண்ணுக்கு பாருங்கள் 3ஆம் இடத்துல போய் புதன் உட்காந்துருக்கு. 3ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்தாலே இந்த பொண்ணுக்கு, நீங்கள் கேட்காம ஒரு கேள்வி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பதில், இந்த பொண்ணுக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரி, ஏன்னா இளைய சகோதரம் 3, சகோதரனோட பிறந்த பெண்ணாக இது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ சகோதரியாக இருக்கும்போது அந்த சகோதரி உட்கார்ந்துருக்கிற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பேர். நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம்,
அந்த மாதிரி எல்லாமே புதன் தான். அந்த 3ஆம் இடத்தில் புதன் நின்று ஐடி, இந்த மீடியா தொழில், யூடியூப் தொழில், அப்புறம் இந்த பேட்டி எடுக்கிறது, இதில் எல்லாமே இந்த 3ஆம் இடம் நல்லா இருந்தால் நல்ல உயரத்துக்கு போவாங்க. இவங்க அந்த தொழிலில் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நான் படித்த படிப்பு சொல்லுது. ஓகே, ஒருவேளை நான் இந்த மாதிரியான 2 ஜாதகம் கொடுத்துட்டேன், கண்டிப்பாக இங்கே உள்ள ஆஃபீஸில் உள்ள யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்களோ, அவங்க கண்டிப்பாக மீடியாவில் தான் இருப்பாங்களோ அப்படின்னு எடுத்து. இல்லை, இன்னொரு விஷயமே யோசிக்கணும். கண்டிப்பாக மீடியாவில் இல்லாத ஆளை கூட நீங்கள் கொடுக்கலாம். இவங்க இங்கே தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இவங்க மீடியா துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க இங்கே இருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக மீடியாவில் தான் இருக்கணும். கண்டிப்பாக ஐடி புதன் இருக்குது. புதன்னாலே அந்த இதுதாங்க. இப்போ அந்த பெண்ணிற்கு வந்து ஒரு இளைய சகோதரி இருக்குது அப்படின்னு. ஆமாம், அப்படியே ஆணுக்கு பாருங்கள், அவங்களோட சகோதரன் சகோதரி அப்படி ஏதாவது இருக்கா? அதையும் சொல்லணுமா? நானாக தான் கேள்வி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்தீங்களே, அந்த எக்ஸ்ட்ரா இதுலையும் சேர்த்து கேட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காக தான். இவங்களுக்கும் 2 பேர், மொத்தம் 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பேர்னா இவரோட சேர்த்து 3 பேர் இருக்கணும். ஆண் பெண். ஆமாம், ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கணும். இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் வேலை பார்த்த அனுபவம், இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயிருக்காங்களா இல்லை இப்போ வெளிநாட்டில் இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க நீங்கள் கேட்குறது. இப்போ தான் மீடியாவில் இங்கே நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க நீங்கள். ஓகே, இதற்கு முன் வெளிநாடு சென்றிருக்கிறார்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம். 3ஆம் இடம் சிறுதூர பயணம். இப்போ சிங்கப்பூர், மலேசியா 3 hours, அப்புறம் 9 ஒரு 6 hours, அந்த மாதிரி. அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடியது ஒரு 12, ரொம்ப நேரம் போகிறதெல்லாம் 12ஆம் இடம். இவங்களுக்கு பாருங்கள், இது வரைக்கும் இந்த நபர் ஆணுக்கு இதுவரை வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இது வரைக்கும் அவர் சும்மா ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக தான் இருப்பார். நெவர். கண்டிப்பாக இவர் வந்து இது வரைக்கும் ஃப்ளைட் ஏறி ஏதாவது ஹைதராபாத், பெங்களூர் போயிருக்கலாம். பட் வெளிநாடு போகிற அளவுக்கு இந்த ஜாதகருக்கு இதுவரை வாய்ப்பு இல்லை. பெண் ஜாதகத்தில் எப்பயுமே பாருங்கள், கும்பலக்னத்துக்கு 3ஆம் இடம் பாதகஸ்தானம், அது மாரகஸ்தானமாகவும் வரும். ஸோ அதனால் வந்து 3ஆம் இடம் மாரகம்னா அந்த இப்போதைக்கு அந்த வெளிநாடு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது 8ஆம் இடம், அதுவும் வாய்ப்பு இல்லை. 12ஆம் இடம். ஸோ இந்த பொண்ணு வெளிநாடு போகலங்க, இது வரைக்கும் போகல. அடுத்தது திருமணத்திற்கு வந்துடுவோம். 2 பேரோட இது எப்படி நீங்கள் இப்படி ஆர்டர் செட் பண்ணுறீங்க? எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு அடிப்படை படிப்பு, வேலை, இல்லை, எப்படி இப்படி 1 by 1 போகிறீங்க? உண்மையாகவே இது ஒரு நல்ல ஃபார்முலா. இங்கே பாருங்கள், ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாருமே யார்கிட்ட போனாலும் நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள், அது செக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. செகண்ட் பாயிண்ட் அழகாக கேட்குறாரு, ஏதாவது வேலை, வருமானம் எப்படி இருக்குது? முதல்ல படிப்பு, வருமானம். அடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு வெளிநாடு மோகம் இருக்குது, அழகாக கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், 4th அங்கே தான் வச்சாண்டா ஆப்புங்கிற மாதிரி திருமணம். ரொம்ப அருமையான கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. இப்போ இந்த 2 ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, இதில் யார் திருமணத்தை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க? 2 பேருக்குமே திருமணம் தொடர்பாக அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது யார், இது யாருன்னு சொல்லலை. இது அண்ணன் தங்கச்சியா, அக்கா தம்பியா, என்ன ஏது. ஆனால் இது ஒன்று மட்டும் உறுதி, அண்ணன் தங்கச்சி இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு கூட பிறந்த ஆண்கள் இல்லை. அதனால் கண்டிப்பாக இவர் பிரதரு இல்லை, அதில் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த பையன், இந்த நண்பர் ஜாதகத்தில் கல்யாணம் ஆயிடுத்தா அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் கல்யாணம்ங்கிறது கன்னியா லக்னம், இந்த நம்ம அண்ணன் பிறந்தது. அதுக்கு 7ஆம் அதிபதி குரு நீச்சம். சரி, குரு நின்ற நட்சத்திராதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் வந்து கண்டிப்பாக திருமணத்தை பண்ணி வச்சுருக்க வாய்ப்பில்லை. என்ன காரணம்னு கேளுங்களேன். 7ஆம் அதிபதி 8ஆம் சாரம் வாங்கினால் 100% இன்னைக்கு, இப்போ டைம் எவ்வளோண்ணே? 4:30. இன்னைக்கு பிறந்திருக்கார் இல்லையா, இவர் பிறந்தது வந்து அந்த டேட் சொன்னோம் இல்லையா, அந்த டேட்லேருந்து இப்போ இந்த 4:30 வரைக்கும் திருமணம் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை இந்த நண்பனுக்கு. அப்படியா? ஆமாங்க, இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னு கேட்டுக்குங்க, கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, அவரே நீச்சம். கல்யாணத்தை பண்ணி வைக்கிற கிரகம் வேறு, வாழ வைக்கிற கிரகம் வேறு. 7ஆம் அதிபதி குரு நீச்சம். ஆனால் அது இப்படி பார்க்கக்கூடாது. அவர் நின்ற கால் செவ்வாய்க்கால், அந்த செவ்வாய் 8ஆம் அதிபதி, அவனு 2ல் போய் கெட்டு போயிட்டான். ஸோ வாய்ப்பில்லை. இதுவரை 4:31 சொன்னீங்களா, 4:31 வரைக்கும் இன்னைக்கு தேதியில் இந்த அழகு சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகலைங்க. பெண்ணு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்குது. ஓகே, பார்த்துடலாம். கடைசியாக நம்ம பேசுவோம். கண்டிப்பாக நானும் அதற்காக எனக்கு ரிசல்ட் வேணும்ல. இவங்க யார்? கும்ப லக்னம். இவங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன். பொதுவாகவே பாருங்கள், ஜோசியம் படிக்க ஆரம்பித்த உடனே எதுக்காக ஜோசியம் படிக்கிறோன்னா பொருத்தம் பார்க்குறது, அது முக்கியமாக. ஏன்னா அதுதான் எல்லாரும் தேடக்கூடிய ஒரு விஷயம். பார்த்து சொல்லுங்கள், 7ஆம் அதிபதி சூரியனாக வரக்கூடாதுங்க. இது வந்து காமன் ரூல். சுகர் நாடியிலன்னு இல்லை, எந்த நாடியிலையுமே 7ஆம் அதிபதி சூரியனாக வரக்கூடாது. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் பாருங்கள் ராகு சாரம். அந்த ராகு போய் 11 உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி வரும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து 100% கல்யாணம் ஆயிடுச்சு.
திருமணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு, இந்த பையனுக்கு ஆகலை. அப்போது இவங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்லைங்கிறத இதிலேருந்து நான் தனி வச்சேன். சிஸ்டர் பிரதரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்தவரும் கிடையாது. இது வேற ரூட்டு, இது வேற ரூட், இது வேற தாய். இவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவி இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் சோதிக்கக்கூடாதுங்க. ஒரு ஆம்பளை ஜாதத்தையும் கொடுத்துட்டு பொம்பளை ஜாதத்தையும் கொடுத்துட்டு ஓகே இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. கன்ஃபார்ம். நான் தான் சொல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து குழந்தைக்கு வந்துடும். அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தையும் ஒன்று இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் இல்லையா அப்படிங்கிறது பார்த்து ஒருத்தருக்கு இந்த நிறைய பேருக்கு ஜோசியம் பார்க்குறதுக்கு என்ன செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒருத்தர் இருக்குது. அது மாதிரி நீங்கள் அழகாக அந்த ஸ்கோர் பண்ணி கொடுக்குறீங்க. குழந்தை பாக்கியம், குழந்தை இருக்கா இல்லையா, அப்படி இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்னாலும் அது ஆனா பெண்ணா அவ்வளோதான். நீங்கள் கேட்டதோட இன்னும் 2 பாயிண்ட் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு திருமணமானது உண்மை. திருமணம் ஆனதற்கு பிறகு கரெக்டாக 1 இயரில் குழந்தையும் கிடைத்தது உண்மை. அது எவ்வளோ நல்லன்னு இருக்கணும்ல. கல்யாணம் 5 வருஷம் கிடைச்சதா, 2 வருஷம் கழிச்சு கிடைத்தா. அதனால் 1 இயரில் பேபி கிடச்சிருச்சு. அந்த பேபி மேல் பேபி. அந்த மேல் பேபி பிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அநேகமாக மிருகசீரிட நட்சத்திரமாக பிறந்திருக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி சொல்லலாமா வேணாமான்னு தெரில. இந்த பெண் விவாகரத்துக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. இந்த பெண்ணுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த பையனை, இந்த பொண் பெற்றெடுத்த அந்த பையனை இந்த அம்மா தான் பார்த்துட்ருக்கணும். ஒரு 100 ரூபா கூட கணவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். இல்லைங்கிறீங்களா? நீங்கள் மண்டையாட்டத்தை கண்டிப்பாக எல்லாத்தையும் கேட்டுடுறேன். நான் ஃபைனலுக்கு வரேன். அது சரியா தவறா இல்லை அதில் என்ன பிரச்சனைகள் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 5ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகம் புத்திரயோகம். ஆமாம், அந்த 5ஆம் அதிபதி எந்த கிரகம் வந்தாலும் ஆண் தான் சொல்லிடலாம், இந்த கிரகம் வந்தால் பெண் தான் சொல்லிடலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா புதனாக வந்திருக்காரு. இந்த புதனுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம்னு ஒரு இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அது 2க்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை தாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதில் இந்த புதன்னாலே இரட்டைன்னு ஒரு அர்த்தம். அதை அந்த புதன் வந்துட்டாலே நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிற இடத்துல சொல்ல முடியல. மலை பிறப்பும் மழலை பிறப்பும் மகேசனுக்கே தெரியாதான் இந்த விஷயத்தில் சொல்கிறது. நிறைய பேர் கன்சீவாக இருக்கும்போது கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். இந்த இடத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டோம்னா பரவாயில்ல, ஆல்ரெடி குழந்தை அவங்களுக்கு தெரியும். பட் என்னை பொறுத்தளவில் கொஞ்சம் ரிஸ்க்கான கொஸ்டினாக தான் எனக்கு தெரியுது. இப்போ அதிகபட்சமான வாய்ப்புகள் ஆண் குழந்தைக்கா பெண் குழந்தைக்கு இருக்கா? நம்ம இப்படி எடுத்துக்கோ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண் சொன்னீங்க, அதுக்கப்புறமா நான் கேட்டதுனால அப்படிங்கிறதுக்காக மாற்றுறீங்க. அதுவும் தவறாக இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். ஃபைனலாக இந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? இதில் என்ன ஒரு குழப்பம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது பெண் ஜாதகம் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் குரோமோசோம் டிசைட் பண்ணுறது ஆண் பெண் இது 2ம் சேர்ந்தால் தான் அந்த 23 அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த கதைலாம் சொல்லாதீங்க. ஆனா பெண்ணா நீங்கள் என்ன வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பெண்ணுங்கிற வாய்ப்பை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஒருவேளை கணவரோட ஜாதகமும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஆமாங்க ஆண் தாங்க, இந்த ஒரு கல்யாணம் ஆகலைங்க, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குழந்தை விஷயத்தில் மட்டும் அந்த ஆணோட ஜாதகமும் சேர்த்து இருந்தால் பெர்ஃபெக்டாக சொல்லலாம். இவங்களோட எதிர்கால ஆர்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஃப்யூச்சரில் நான் இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோலில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? என்ன மாதிரியான ஒரு ஆம்பிஷனில் போவாங்க? என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இவங்க முதல்ல ஆணுன்னு சொல்லிடலாம். இவருக்கு என்ன அவங்க அப்பா பேர் வச்சாருன்னு தெரியல. பட் ஆனால் இவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கலாச்சார பிரியன்னு வச்சுக்கலாம். அந்த கலாச்சாரங்களில் ரொம்ப விரும்பி இந்த சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆன்காலஜி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பண்பாட்டை தெரிந்து கொள்வது. இப்போ ஒரு ஊட்டியில் வசிக்கக்கூடிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வது, வெளிநாட்டில் சென்று இவங்க எப்படி வாழ்கிறாங்க, வாழ்வியலை பற்றி வெளியே சொல்கிறது. நம்ம இதில் சொல்கிறதுனா நிறைய பேர் இந்த ஒரு ஊரை பற்றி சொல்கிறது, கலாச்சாரம் பண்பாடு, அதற்காக அதில் இவருடைய லைஃப் டைம் அவருடைய ஆம்பிஷன் ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம், அதில் இவர் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குரிய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்குது. ஓகே, அப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷனு. நான் கேட்குறது இப்படி தான் இருக்கும் வாய்ப்புங்கிறதே கன்ஃபார்ம் தான். அதுதான் கலாச்சார பிரியன்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டேனே. பெண்ணுக்கு 10, 11, 9 குரு பார்வை லக்னத்திற்கு இருக்கிறது. பொதுவாகவே குருனா பணம். குரு சிம்மத்திலேருந்து பார்க்குது. குரு 12 வீட்டிலேருந்தும் பார்ப்பார். ஆனால் சிம்மத்திலேருந்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தனித்துவமாக வாழணும். நம்ம ஒரு வாழ்க்கையில் சுய தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு தன்னுடைய தொழிலை மேம்படுத்தி நல்ல வளர்ச்சிக்கு வரணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நம்ம ஒரு நல்ல என்ன சொல்கிறது சுய தொழிலில் பெரிய ஆளாக வரணும்.
அதுதான் அவங்களுடைய ஆம்பிஷன். நீ வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பணம் சம்பாரித்து காமிக்கணும். ஏன்னா குரு தான் பணம். அவர் சூரியன் வீட்டிலேருந்து இருக்கிறனால அந்த குரு லக்னத்தை பார்ப்பதனால் ஒழுக்கம், பணம், வியாபாரம் இதுக்கெல்லாம் குரு தான் காரணம். பதவி பட்டமெல்லாம் கிடைக்கக்கூடிய அளவில் இந்த பெண் வந்து சுய தொழில் ஆரம்பித்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் வரணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணபடி பார்த்தோம்னா அந்த ஆண் ஜாதகத்துக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். பெண் ஜாதகத்துக்கு அவங்க வாழ்வியல் ஏதாவது பிரச்சனை நடந்து இல்லை, விவாகரத்து வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறேன். டிவோர்ஸ் ஆகிருக்குமா? அது ஒரு குட் கொஸ்டின். அதை நான் செக் பண்ணல. விவாகரத்துக்கு போச்சுன்னு பார்த்தேன். சனி பார்க்குது. இந்த சனி பார்த்தாலே ஜவ்வாய் இழுத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு டைவர்ஸ்லாம் 20 வருஷம் அவங்க பார்த்துருக்கீங்களா? பையனுக்கு கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி தான் இது. சரி, அப்போது ப்ரெடிக்ஷனையும் சேர்த்து பார்த்துருவோம். ஒருவேளை இது ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, என்னோட அடிப்படையில் அது ரைட்டாக இருந்துச்சுன்னா ப்ரெடிக்ஷனையும் பார்த்துருவோம். இந்த ஆண் ஜாதகத்துக்கு திருமணம்னு ஒன்று ஃப்யூச்சரில் நடக்குமா நடக்காதா? நடக்கும்னா எப்போ நடக்கும்? சரி, இவ்வளோ நேரம் என்னைய கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இவங்க குடும்பத்தில் அதாவது ஆண் ஜாதகத்தில் குழந்தைகள் பிறந்து இறந்திருக்கிறதா? இல்லை, அவங்களோட டைரக்டான அம்மா அப்பா, அதாவது இவருடன் பிறந்தவர்களில் யாரும் இல்லை. ஸோ அப்போ இவருக்கு வந்து இந்த தோஷம் கழிகிறதுக்கான நாட்கள் இந்த 2025 திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, அப்படி நம்ம பெண் ஜாதகத்துக்கு வரும். பெண் ஜாதகத்தில் இப்போது நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை அது டைவர்ஸாகவே இருக்கட்டுமே, டைவர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா, இல்லை இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா ஆகாதா? இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 11 ராகு இருந்தாலே 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளில் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி குருவும் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கார். ஸோ 2வது திருமணம் இந்த பொண்ணு நல்லபடியாக வாழும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக வாழும். முதல் திருமணத்துக்கான விவாகரத்து இந்த வருடம் 8வது மாதம் செப்டம்பர் அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் இவங்களோட வாழ்க்கை தேடல் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ 2 பேருக்குமே சொல்லிட்டீங்க இந்த பையனுக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கை தேடல் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான எண்ணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். புது வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, இப்போ இது பெண் ஜாதகத்தில் புது வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. இவருக்கு மேரேஜே ஆகலை. உங்களுக்கு சொல்கிறபடி இன்னைக்கு கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் ஆகலைங்கிறப்போ ஃப்யூச்சரில் அதை பற்றியான ஒரு கனவு இருக்கும் இல்லையா? பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இருப்பாங்க? இல்லை, இவரை பொறுத்தளவில் யாருக்காவது வாழ்க்கை கொடுக்கலான்னு ஒரு மனநிலை இவருக்கு இருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு அது ஆக்சுவலாக வாழ்க்கை கொடுக்குறது நம்ம சொல்கிறது கூட தவறான வார்த்தை தான். இவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா யார்கிட்டையாவது ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கணுங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் விவாகரத்தான பெண், இவரோட கம்யூனிட்டியில் மாறி வரக்கூடிய பெண், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவருக்கு ஒரு சஜஷன். அதனால் அப்படி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டாருன்னா அப்படி பண்ணுவார். அதில் அவருக்கு ஒரு மனநிலை இருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த பொண்ணை பொறுத்தளவில் அதே தான் 2வது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கும்போது ஒரு விவாகரத்தான நபரை செலக்ட் பண்ணுறது கரெக்ட். அல்லது வயதால் அல்லது ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி. குறைங்கிறது நான் சொல்கிறது வந்து குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. இது நான் உங்களை வந்து சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராப்ளம், உங்களை வந்து ஒரு துல்லியமான ஜோதிடம் கணிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் சொன்னதில் கிட்டத்தட்ட 50% ஃபால்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த ஆணுக்கு வந்து திருமணம் ஆகலை, இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறீங்க. ஆனால் ஆல்ரெடி அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, விவாகரத்து வரைக்கும் போயிருக்கும் அப்படிங்கிறீங்க. பட்டு இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நல்லா தான் வாழ்கிறாங்க. ஒரு சான்ஸ் கொடுங்க, இருந்தாலும் செக் பண்ணிடுறேன். இல்லைங்க, இது வரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகிருக்க வாய்ப்பில்லை. இந்த நபரை நான் சந்திக்க தயார். நீங்கள் அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, அவரை வர சொல்லுங்கள். இவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோட்டோ காமிங்க. அப்படி காமிச்சா என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு பெட்டு வச்சுக்கலாம். இல்லை, நான் தான் சொல்கிறேன், நான் கூட இருந்த பர்சன் தானே. அவரோட திருமணத்துக்கு நான் தானே போயிட்டு வந்தேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை சார். 100க்கு 200, 200க்கு 2000 வாய்ப்பில்லை, திருமணம் வாய்ப்பில்லை. அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையில் தான் மீட் பண்ணிட்டு வரேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இந்த பொண் என்னைக்கு கரு உருவானதோ அன்றைய முதல், அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஏதோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் கணவன் மனைவி. ஆனால் இருவரும் சேர்ந்து இருக்க வாய்ப்பில்லை.
காலையில் தான் 2 பேரும் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா 2 பேரையும் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும். வெளிநாடு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, இது வரைக்கும் போகலன்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் போகலை. ஆனால் இப்போவே அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார். யார், இவரா? இல்லைங்க, வாய்ப்பில்லை. 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு கிரகம், வாய்ப்பில்லை. ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டுட்டேன். அவங்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன், அதனால சொல்கிறேன். இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை சொன்னப்போ சொன்னீங்க ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டப்போ அதில் ஒரு சின்ன நெருடல் தெரிஞ்சு இல்லையா? அந்த மாதிரி வேற எங்கேயாவது இந்த கால்குலேஷனில் தப்பாகுதோ அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் வாய்ப்பில்லை. இந்த குழந்தை விஷயத்தை மட்டும் நான் ஏன்னா ஜோசியத்திலே சொல்லப்பட்ட பழமொழி அது என்னென்னா, மகேசனுக்கே தெரியாதுன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த விஷயம் பெரிய விஷயம். ரெண்டாவது அது பெரிய ஒரு ரகசியம்தான் அது. ஆனால் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லை. ஆணுக்கு திருமணம் ஆகவில்லை, வெளிநாடு போகவில்லை. பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது, விவாகரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. விவாகரத்துக்கு தராமல் அந்த கணவர் அவர்களை போராட வைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த வருடத்தில் கிடைத்துவிடும். இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன். இந்த 2 விஷயங்களும், ஒன்று அவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை, இந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட தான் சேர்ந்து வாழ்கிறாங்கங்கிறது உண்மை. என்னுடைய அனுபவம் ஜாஸ்தி. நான் பார்த்த நிறைய பேருக்கு பார்த்துட்டேன். எனக்கு 5 இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம். என்னுடைய அனுபவ பிரகாரம் இந்த காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. இது யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரபலத்தினுடைய மகனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மற்றவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மேட்ரிமோனியல் மீடியேட்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு வந்தால் நம்ம பையனை கட்டிக்கலாம்னு நினைப்பல. அப்படி இருந்தால் கூட இவருக்கு திருமண மேடைக்கு இதுவரை அனுப்பப்படவில்லை. 1. இந்த பொண்ணுக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக விவாகரத்தை நோக்கி தான் போயிருப்பாங்க. இந்த 2ம் தவறாக இருந்தால் அப்புறம் உங்கள் கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுங்க, பேசாமல் வேலை செஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்புறம் என்ன பார்க்குறது, நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூவில் எல்லா பக்கமும் போகும் இது நான் செஞ்ச தப்பு அப்படின்னு. ஆனால் அப்படி நடக்காது. என்ன காரணம்னா 100க்கு 200 2000% 200 பர்ஃபெக்ட்லி ஐ எம் டிக்ளரிங் அன்மேரிடு மேல் மேரிடு கேர்ள் கோயிங் டு டைவர்ஸ் வெரி இயர்லி. 100% இதுதான் நான் அடித்து சொல்கிறேனே. அப்போ கூட உங்களுக்கு இல்லை ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமோ, கணிக்கப்பட்டதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணலையான்னு கேட்குறேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஒரு தடவை சொல்லிட்டேன் நான், இது கல்யாணம் ஆகலை, இது கல்யாணம் ஆயிடுச்சு, விவாகரத்தில் இருக்குன்னு. இதையே நீங்கள் எந்த கோணங்களில் கேட்டாலும், சிரிச்சுட்டே கேட்டாலும் எனக்கு இந்த திரும்ப திரும்ப கேட்டால் பிடிக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க. அப்படிலாம் இருந்தால் எனக்கு இன்டர்வியூவே தேவையில்லைங்க, அப்படிலாம் வேண்டியதே இல்லைங்க. நான் நிறைய கஸ்டமர் பார்த்தாச்சு. நான் நீங்கள் இந்த இன்டர்வியூ போட்டாலும் சரி போடலனாலும் சரி, இந்த ஒரு தடவை சொல்லிட்டேன், 4 தடவை சொல்லிட்டேன். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, உங்களை கூப்பிட்டதே இப்படி கோவப்படலையமா? இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ நல்லா பேசுனீங்க, இப்போயும் நல்லா தான் சார். இல்லையே, திரும்ப ஒரே கேள்வி எத்தனை கல்யாணம் ஆகலைங்கிறேன், அப்புறம் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்க. சரி, ஒரே ஒரு நிமிஷம் வைக்க மாட்டேன். உங்களை கோவப்படுத்துறதுக்காக கேட்கல. நான் ஓப்பனிங் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணப்பே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் உங்களை பரிசோதித்து பார்க்குறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணவே. நீங்கள் உங்களோட துல்லியத்தை நாங்களும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள். இல்லை, நான் பரிசோதனைக்கே தயாராக தான் வந்தேன். நான் என்னோட தப்பு ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். ஆண் பெண்ணுங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. அது கூட ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். கண்ணாடி எடுத்து வரல, கண்ணாடி எடுத்து வந்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துருப்பேன். இந்த லேப்டாப்லாம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஆண் பெண்களை துல்லியமாக சொல்லலாம். அதில் தவறுகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் 100% நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை வேணால் மேல் ஆர் ஃபீமேலில் சொல்லலாம். ஆனால் கல்யாணம் ஆகலை, இது கல்யாணம் அப்படின்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நான் படித்து இது பெர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறேன். அனுபவம் அதிகம். அதனால் நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள், நான் இங்கே உட்காந்துருக்கேன், முடிவெடுப்போம். என்கிட்ட இருக்கிற பேப்பர் அதை தான் நம்ம அதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த குழந்தை விஷயத்தை தவிர கிட்டத்தட்ட பாக்கி எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. இந்த ஜாதகத்தை ஃபீஸ் கொடுப்பீங்களா? இல்லை, ஒன்லி டெலிகாஸ்ட் மட்டும்தான். என்னங்க அது, காஸ்ட் வேணும்னா டெலிகாஸ்ட் மட்டும்தானே. என்னென்னு எனக்கு கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலை, இப்போ நான் ஆடியன்ஸாக கேட்குறேன், நான் அஸ்ட்ராலஜராக கேட்கல. படிப்பு ரீதியாக பெண் ஜாதகத்தில் அவங்க பிஇ எலக்ட்ரானிக் படிச்சிருக்காங்க, ஆண் ஜாதகத்தில் பிடெக் ஐடி படிச்சிருக்காங்க. குட். வேலை 2 பேருமே ஊடகத்துறை தான். வெளிநாடு வாய்ப்புகள் அப்படின்னு இது வரைக்கும் 2 பேருமே போனது கிடையாது. ஓகே. உறவுகள் பெண் ஜாதகத்தில் ஒரு இளைய சகோதரி, அது நீங்களே நான் கேட்காமலே அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆண் ஜாதகத்தில் இளைய சகோதரி, ஒரு இளைய சகோதரன், சகோதரி அப்படின்னு சொன்னீங்க. 3 பேர் சொன்னீங்க. அது இளைய சகோதரியா, இளைய சகோதரனா, மூத்த சகோதரனான்னு சொல்லலை, ஆனால் 3 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதில் தான் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சது. திருமணம், விவாகரத்து இழுபறி பெண்ணுக்கு அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன்.
ஆண் ஜாதகத்துக்கு இன்னும் ஆகவில்லை அப்படிங்கிறதா. இது வரைக்கும் ஆகலை. இப்போதாங்க கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கு. குழந்தை, பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ரைட், தேங்க்யூ. பெண் குழந்தை இருக்குது, ஆண் ஜாதகத்தில் இல்லை, ஏன்னா மேரேஜே ஆகலை. எதிர்கால ஆர்வம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷன்ஸ். ஸோ அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்காங்க. ஆண் ஜாதகம் நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரம் மேலே ஒரு பற்று கொண்டவர் தான். பயணம், ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ அந்த ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் அல்ல, பட் கலாச்சாரங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி இது என்னுடைய முதல் முறை. நான் லைவ் பண்ணியிருக்கேன். லைவில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் நமக்கு வரமாட்டாங்க. அவங்க ஃபோன் ஆடியோ மட்டும் வரும், ஆடியன்ஸோட ஆடியோ மட்டும் வரும். ஆனால் இதில் அந்த ஆடியன்ஸை பற்றி தெரிஞ்சவர், முழுமையாக தெரிந்தவர். அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுடைய எல்லா புள்ளி விவரங்களும் தெரிஞ்சு, இவங்கள்கிட்ட கூட கேட்டேன், முதல் குழந்தை ஏதாவது அபாட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெளிவாக சொன்னீங்க. அதாவது ஒரு ட்ராவலில் ரொம்ப முக்கியம் டெஸ்டினேஷனாக கம்பெனியான்னு கேட்டால், கம்பெனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட இந்த கம்பெனியனாக இந்த அஸ்ட்ராலஜி இவங்க 2 பேருக்கும் பார்த்து சொன்னதில் மனசார 2 பேருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஜோசியம் பார்க்குறது முக்கியம் இல்லை, அந்த பார்த்ததுக்கப்புறம் அதில் அந்த ஜோசியரோட வாக்கு, சார் நல்ல வாக்கு பார்த்து சொல்லுங்கள் சார், உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த தம்பிக்கு நல்ல விதமாக சீக்கிரம் ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணமாகி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் யார்கிட்டெல்லாம் படித்தனோ எல்லா குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கட்டும்னு ஒரு வாழ்த்து. நிச்சயமாக இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையோட பெண் குழந்தையோடு இருக்கக்கூடிய இந்த இவங்களை தெய்வம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் குழந்தையை வளர்த்துற ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த தெய்வத்துக்கு ஒரு நல்ல துணைவன், கணவன் கிடைத்து அந்த பெண் குழந்தையை ஒரு நல்ல படிப்பாளியாக்கி மிகப்பெரிய வெற்றியாளராக இந்த சபையில் நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அதற்கான வாய்ப்பையும் இந்த இயற்கை தரட்டும்னு ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்கள் வாக்கு பலிக்கட்டும். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.